الحمد لله العليم الخبير المتقن نظام العالم بلا معين ونصير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما صدق الله العظيم. இவ்வுலகத்தை படைத்து அதனை கச்சிதமாக பரிபாலனம் செய்கின்ற ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்றென்று முறித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கியாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண் பெண் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. புனிதமான காலத்தில், புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய தர்ம இஸ்லாமிய நெஞ்சங்களே, உறவுகளே, சொந்தங்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறும் அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து மற்றவர்களையும் அதிலிருந்து தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு தலைவராக தந்து எங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை சிபாரிசை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக ஆக்குவதற்கு பல வழிமுறைகளை, சுன்னத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான பாசம் வைத்து ரசூலுல்லாஹ் காட்டின அந்த முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் முறையாக பேணி வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் சொர்க்கத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 2026 ஆண்டுடைய 25வது ஆண்டுடைய ரபியுல் அவ்வலை நாங்கள் வரவேற்று அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்திலே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை உண்மையாக மதித்து அவர்களிலே நிரப்பமாக அவர்கள் மீது நாங்கள் முஹப்பத் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகளில் சொல்லி பெருமை பேசுகிற ஒரு அருட்கொடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை, ரிசாலத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் லமன்ன என்ற அல் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் பாவிச்சு எனக்கு 1000 லட்ச அருட்கொடைகளை, நிஅமத்துகளை தந்தாலும் கூட அல்லாஹ் பெருமை பேசுகிற ஒரு அருட்கொடை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதுவராக, எங்களுடைய தலைவராக தந்தது. லக்கது மன் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். அல்லாஹ் அவங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான், நிஅமத்தை தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பெருமை பேசுகிற ஆகப்பெரியது ஒரு நிஅமத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதராக, எங்களுடைய தலைவராக ஆக்கியது. அதனாலே தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவெல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்.
கண்ணியமானவர்களே, இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கௌலுல் பதீஅ ஃபி ஸலாத்தி அலல் ஹபீபி ஷஃபியா என்ற கிதாபிலே ஒரு வினாவிற்கு விடை சொல்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் எங்களை பார்த்து ஈமான் உள்ளவர்களே, கலிமா சொன்னவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான், மலக்குகள் இவ்வாறு செய்கிறார்கள். கலிமா சொன்னவர்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்களும் சலாமும் சொல்லுங்கள் என்ற இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே ஒரு முக்கியமான வினா இருக்கிறது. இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறான். நாங்கள் எவ்வாறு சலாம் சொல்கிறோம் தெரியுமா? எவ்வாறு சலவாத்து ஓதுகிறோம் தெரியுமா? அது அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் ஓதுகிற சலவாத்துடைய அர்த்தம் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மது, இல்லையா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் நீ சலவாத்து சொல்லி தான் அர்த்தம். இது அம்ரு ஃபியல் ஏவல் வினைச்சொல். அல்லாஹ் பார்த்து நாங்கள் சொல்றோம், யா அல்லாஹ் நீ சலவாத்து சொல்லு, நீ சலாம் சொல்லு, அல்லாஹ் சலவாத்து சொல்லட்டும், அல்லாஹ் சலாம் சொல்லட்டும். இது பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் எங்களை பார்த்து ஏவுகிறான், முஃமின்களே நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சலாம் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிற ஸலவாத்துடைய அர்த்தம், யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்லு, நீ சலாம் சொல்லு. சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி அல்லவா இருக்குது இதை பார்க்க. இமாம் ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விடை சொல்கிறார்கள். உலமாக்கள் ஷுர்ராஹ்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி எங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கிறான். நாங்கள் தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். ஏதோ சந்தர்ப்பம் கிடைத்தால் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாத பரிசுத்தமான படைப்பு. அப்படியாப்பட்ட உயர்ந்த உன்னத கண்ணிய படைப்பிற்கு பாவம் செய்கின்ற நாங்கள் ஸலவாத்து சொல்ல தகுதியற்றவர்கள். அதனாலே தான் நாங்கள் எல்லோரும் அந்த பரிசுத்தமான அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம். யா அல்லாஹ் எங்களை பார்த்து நீ ஸலவாத்து சொல்ல சொன்னாய், சலாம் சொல்ல சொன்னாய், அந்த தகுதி எங்களுக்கு கிடையாது. யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். எனவே அந்த பொறுப்பை திரும்பவும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம். நீயே ஸலவாத்து சொல்லு, நீயே சலாம் சொல்லு. இதான் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹியுடைய அர்த்தம். இது அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வு, கண்ணியம், கௌரவம் அதெல்லாம் பல நாட்களாக பேச வேண்டிய விடயம். அது எங்களுக்கு நேரமிடம் கொடுக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் என்று வருகிற பொழுது சஹாபாக்கள் உச்சகட்ட முஹப்பத்தை வைத்தார்கள், எல்லையற்ற முஹப்பத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை இஅலான் செய்த பொழுது அடிபட்டு மூக்கினால் இரத்தம் ஓடுகிறது, காதினால் இரத்தம் ஓடுகிறது, முகத்தினால் இரத்தம் ஓடுகிறது, மயக்கமுற்றிருக்கிறார்கள். பனு தைம் கோத்திரத்தினர் கேள்விப்பட்டு, நம்முடைய கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் இவ்வாறு அடிபட்டிருக்கிறார், நாங்கள் வேறு மார்க்கம் மதம் பரவாயில்லை, அவர் வேறு மார்க்கம் மதம் பரவாயில்லை, கோத்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடிய பண்பாடு அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஓடோடி வந்து தூக்கி சென்று, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவரை மயக்கமுற்று எழும் வரை காத்திருந்து எழுந்தவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட முதலாவது வாசகத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள். கோபத்தோடு எழும்பி சென்று விட்டார்கள். எல்லா பனு தைம் கோத்திரத்தினரும் எழும்பி சென்று விட்டார்கள். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாயார், மகனே எவ்வாறு இருக்கிறது? தாயை என்னை விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? இரவு நேரமாகிவிட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் என்பதாக அந்த தாயிடத்திலே சொன்ன பொழுது அந்த தாய் உள்ளம் தாங்காமல் சொன்னார்கள், பரவாயில்லை, நான் உங்களை கூட்டி செல்கிறேன். தாய் வயோதிக பெண், கூட்டி செல்ல முடியாது, தனிமையில் தூக்கி செல்ல முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தனியே நடந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடிபட்டு இருக்கிறார்கள். உம்மு ஜமீல் பின்துல் ஹத்தாப் அவர்களை அழைத்து சொன்னார்கள், வாங்க, இவ்வாறு அபூபக்கரை அவருடைய தலைவரிடத்திலே கூட்டி செல்ல வேண்டும். ஆளுக்கு ஒரு கையில் பிடித்து தோளில் கை போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் கஷ்டப்பட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கின்ற ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாருல் அர்கமிற்கு சென்று இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த இரவு நேரத்தில் யார்? கதவை திறந்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
அந்த சுகத்தை பார்த்ததற்கு பின்னாலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அவ்வாறு உயர்ந்த உன்னதமான பாசத்தையும் பண்பையும் கொட்டினார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்தது இப்னு அபி ஹாத்திம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்திருப்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு யஹூதிக்கும் ஒரு முஸ்லிமான வேடத்தில் இருக்கின்ற ஒரு முனாஃபிக்குக்கும் பிரச்சனை ஏற்பட்டது, காணியுடைய பிரச்சனை. அந்த யூதர் சொன்னார், இந்த நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையாளர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்திலே சென்று இந்த காணி பிரச்சனைக்கு தீர்வு கேட்போம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்ய தயார். இவன் உண்மையான முஸ்லீம் அல்ல, அடுத்தவன் முனாஃபிக். அவனுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, அவர் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார், இந்த காணி நம்முடையது கிடையாது, இது உண்மையான இந்த காணிக்கு சொந்தக்காரர் அந்த யஹூதி, அவன் பக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லி விடுவார்கள் என்பதாக அவன் அதனை மறுத்தான். அவன் சொன்னான், நாங்கள் கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே செல்வோம், யஹூதியினுடைய ஒரு தலைவர், அவருக்கு பணம் கொடுத்து வாங்கலாம். யஹூதி சொல்கிறார், கஅப் இப்னு அஷ்ரஃப் வேண்டாம், உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போவோம். இந்த முனாஃபிக் சொல்கிறான், இல்லை, கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே போவோம். இருவரும் சண்டையிட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து விட்டு தீர்ப்பு சொன்னார்கள், இது யஹூதியுடைய காணி, இது அவருக்கு தான் சொந்தமானது. இவன் ஒரு முஸ்லிமுடைய போர்வையில் இருக்கக்கூடிய யா ரசூலல்லாஹ், இல்லை, நான் ஒரு முஸ்லிம், தீர்ப்பை எனக்கு சார்பாக சொல்லுங்கள். சொன்னார்கள், தீர்ப்பு உண்மையின் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லப்படும், இதை காணிக்கு சொந்தக்காரர்கள் அவரிடத்திலே தான் செல்ல வேண்டும். இவ்வாறு தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்பொழுதும் அந்த முனாஃபிக்கு மன திருப்தி இல்லை, சண்டை போட்டான். சொன்னான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே செல்வோம், அவரிடத்திலே போவோம். ஏன்? இவனுடைய உள்ளத்தில் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யஹூதிகள் மதீனாவில் மிகவும் பிரச்சனைக்குரிய யஹூதிகள் இருந்தார்கள். பனு கைனுகா, பனு குறைவா, இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்திலே பகிரங்க விரோதிகளாக செயற்பட்டார்கள், சிலர் மறைவான விரோதிகளாக செயற்பட்டார்கள். இவர் யஹூதி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியாது, எனவே அவருக்கு எதிராக எனக்கு பக்கச்சார்பாக தீர்ப்பளிப்பார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சென்றார்கள். பிரச்சனையை சொல்லிவிட்டு அந்த யஹூதி சொன்னார், இந்த பிரச்சனை வந்த பொழுது இவர் கஅப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே போகுமாறு சொன்னார். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போனேன், தீர்ப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சார்பாக சொல்லிவிட்டார், அவர் அதனையும் மறுத்து உங்களிடத்திலே தீர்ப்புக்காக மறுபடியும் வந்திருக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இதுதான் உண்மை என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்று ஒரு பிரம்மாண்டமான வாளை எடுத்து வந்து அந்த முனாஃபிக்கை, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கிற முனாஃபிக்கை கொலை செய்து விட்டார். அடுத்து ஒரு ஓடோடி வந்தார், அங்கு பரவிவிட்டது, ஒரு முஸ்லிமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்பதாக மக்களிடத்திலே பரவிவிட்டது. எல்லா முனாஃபிக்கள் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிமை உமர் கொலை செய்திருக்கிறார், அதனாலே அவரை திருப்ப கொள்ள வேண்டும், கிசாஸ் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரால் இவ்வாறு செய்ய முடியாது, பொறுத்திருங்கள், என்னவென்று நிலைமையை விசாரிப்போம். பொறுமையாக இருந்தார்கள். அல் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே நாயகமே, நீங்க தீர்ப்பளிக்கிற தீர்ப்பை கபூல் செய்யும் வரை அவர்கள் முஃமின்களாக இருக்க முடியாது. எனவேதான் இவர் முஃமின் அல்ல, இவர் முனாஃபிக் என்ற உண்மையை அல் குர்ஆன் கோடிட்டு காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவை அனுப்பிய பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் முஸ்லிமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்ய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை கபூல் செய்யாத ஒரே ஒரு காரணம், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யும் அளவுக்கு பங்கினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த விடயத்திலே வரப்பிக என்பதாக அதபி தஃப்சீர் செய்யக்கூடியவர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்தான். வரப்பிக, உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, ரசூலுல்லாஹோடு இணைத்து சத்தியம் அல்லாஹ் செய்தான். இது ரசூலுல்லாஹுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக செய்தது. எனவே கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஒரு வார்த்தையை கபூல் செய்யாத ஒரு மனிதரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்கள். அந்த அளவுக்கு உச்சகட்ட முஹப்பத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி இடத்திலே அவருடைய மகன் ஓடோடி வந்து சொன்னார், தாரீக்
திமஷ்க் மதீனத்தி திமஷ்கிலே பதிவாக இருக்கிறது இந்த ரிவாயத்தை. அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்து ரபீ இடத்தில் அவருடைய மகன் ஓடி வந்து சொன்னார், வாப்பாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட அவர்கள் கையேந்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கண்ணை குருடாக்கி விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்ப்பதற்கு இந்த உலகத்திலே இல்லை என்றால் இந்த கண் எதற்காக எனக்கு? எனவே என்னுடைய கண்ணை குருடாக்கிவிடு என்பதாக துவா செய்தார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி. எனவே இப்படியாப்பட்ட உச்சகட்ட அன்பும் பாசத்தோடும் தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நாங்களும் அதே தொடரில் வந்தவர்கள். ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் ஒரு ரபியுல் அவ்வல் வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் இதிலே தான் நாங்கள் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக கேட்கிறோம், முதாக்கராக்களை செய்கிறோம், வீட்டில் இது சம்பந்தமாக அதிகமாக பேசுகிறோம். உண்மையிலே நாங்கள் ஒரே ஒரு முடிவு செய்ய வேண்டும். 1447வது ஹிஜ்ரி ஆண்டிலே நாங்கள் இருக்கிறோம். இதிலே என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டில் ஒரே ஒரு சுன்னத்து சரி என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக மாறிவிட்டது என்றால் எனக்கு அது போதும். 1448வது ஹிஜ்ரியில இன்னும் ஒரு சுன்னத்து, நாங்கள் முழுக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஹப்பத் வைத்து எங்களோட அவ்வளவு முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்கும் எங்களை நினைத்தானே வஃபாத் ஆகினார்கள். இவ்வளவு நாங்கள் கேட்கிறோம், பேசுகிறோம். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா குர்பானி கொடுக்கிற நேரத்திலும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாதா அன்னி வம்மன் லம் யுதஹி மின் உம்மத்தி. யா அல்லாஹ், இந்த குர்பானுடைய நன்மை, உதுஹியா குர்பான் கொடுக்கிறார், இதனுடைய நன்மையை எனக்கும் என்னுடைய உம்மத்தில் கியாமத் வரைக்கும் உதுஹியா கொடுக்க முடியாதவர்கள் இருப்பார்கள். எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல, ஏழைகள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், குர்பான் கொடுக்க முடியாதவர்கள் இருப்பார்கள். யா அல்லாஹ், இதனுடைய நன்மையை அவர்களுக்கும் சேர்ப்பாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 மணி நேரம் எங்களோட முஹப்பத்தோடு வாழ்ந்துதான் மன்னரை சென்று சேர்ந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே தான் நாங்கள் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஹப்பத் வைக்க வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் 1447வது ரபியுல் அவ்வல்ல ஒரே ஒரு சுன்னத்து நான் இன்ஷா அல்லாஹ் அதனை ஞாபகப்படுத்துகிறேன். என்னோட வாழ்க்கையில, என்னோட மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னோட சந்ததிகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருடம் ஒன்று வந்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவுதுல் கௌசர்ல அவங்களோட கரத்தினால நாங்கள் தண்ணீர் குடிப்போம். ரசூலுல்லாஹோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிம்மதியாக ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த ஆகப்பெரிய ஒன்றுதான் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான சுன்னத்தும் தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஷைத்தானிய பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அல்லாஹுடைய ஞாபகத்தோடும் ஷைத்தானிய பாதுகாப்பு தேடுதலோடும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆயுளை கழித்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருகிறார்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான துஆ ஒன்று இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக خيرல் மௌலஜி வ خيرல் மக்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் வரமாட்டார். பிஸ்மில்லாஹி வலஜினா, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டுதான் என்னுடைய இந்த வீட்டுக்குள் நான் நுழைகிறேன். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் நினைக்கிறேன், முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. இப்போ பெரிய ஷைத்தான் சொல்லுவான், குட்டி ஷைத்தான் இடத்துல இந்த வீட்டுக்குள் செல்ல எங்களுக்கு அனுமதி கிடையாது, அதனால வேற எங்காவது போவோம், நாங்கள் அதற்குள் வரவே மாட்டான். சரி, வீட்டுள்ளுக்கு வந்துட்டோமா, சலாம் சொல்லிட்டோமா, புன்முறுவல் பூத்தோமா, சிரித்தோமா, மனைவி பிள்ளைகளை பார்த்து, அதெல்லாம் பெரிய சுன்னத்து. அதுக்கப்புறமாக ஷைத்தானிய பாதுகாப்பு, அல்லாஹுடைய ஞாபகம். நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அல்லாஹுடைய பிஸ்மில்லாஹி வ பரக்கத்தில்லா, இது முஸ்லிம் முஸ்ததரக்கே ஹாக்கிமுடைய ரிவாயத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எப்படியோ அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாங்கள் சாப்பிடவில்லை என்றால் புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்து, ஷைத்தானும் எங்களோடு சேர்ந்து சாப்பிடுவான் இல்லைங்களா? அவ்வளவு பாலை கொடுத்தும் வயிறு நிரம்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்லாஹுடைய பெயரை சொல்லவில்லை, ஷைத்தானும் சேர்ந்து குடித்தான், அதனால வயிறு நிரம்பவில்லை. இது புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்து இல்லையா? எனவே நானும் மனைவி பிள்ளைகள் சத்தமாக அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்தி நாங்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் நடைபெறவே மாட்டாது. அதில் என்ன ஒரு முக்கியமான ஒன்று தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானிய பாதுகாப்புக்கு சொன்ன ஒரு இடம் தான் என்னுடைய ஒஷ்ரூமுடைய இடம். முக்கியமான ஒரு விடயம் இது. ஒரு ஹதீஸை பாருங்கள், ஆச்சரியமான வார்த்தை. நான் பார்த்ததிலிருந்து இற்றை வரைக்கும் ஆச்சரியத்தோடு தான் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்ரு மா பைன அயுனில் ஜின்னி
وعورات بني آدم إذا دخل أحدهم الخلاء أن يقول بسم الله. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வாஷ்ரூம் போவதாக இருந்தால் நீங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு போங்க. இது சஹீஹான ரிவாயத். பாதுல் உலமா இதனை ஹஸன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் சில அடுத்த ஹதீஸ்ல தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், பாதுகாப்பு தேடுங்க ஹுபுஸ் ஹபாயிஸ்ல இருந்து. யா அல்லாஹ் பாதுகாத்து என்பதாக சொல்லி, என்ன ஹுபுஸ்? ஆண் ஷைத்தானுடைய தீங்குகள், ஹபாயிஸ் பெண் ஷைத்தானுடைய தீங்குகள். அதென்ன வாஷ்ரூம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் வரைக்கும் ஏன் எங்களுக்கு பாடம் நடத்தணும்? ஷைத்தானுடைய தீங்கு விசேஷமாக பாத்ரூமுடைய வாஷ்ரூமுடைய ஏரியாக்களில் மிகவும் ஆபத்தானது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கற்றுத் தந்தாங்க. பெண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், ஷைத்தானுடைய தீங்கு மிக பொல்லாதது, மிக ஆபத்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் எல்லா இடத்தையும் இதனை கற்றுத் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். இது முஸ்னத் அஹ்மதில், முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல, அபூ தாவூத் ஷரீஃப்ல, அல்பானி வரைக்கும், ஷுவைப் அர்னௌத் போன்ற பெரும் முஹக்கிகீன்கள் எல்லாம் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார். ஒரு பெண்மணி தன்னுடைய ஆண் பிள்ளை கூட்டி ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நல்ல இருந்த பிள்ளை இவர் ஃபஅஸாபஹு ஸரா, பைத்தியம் முடித்து விட்டது. என்ற பிள்ளைக்கு என்னவென்று பாருங்க. தாங்க முடியல். தாயால் தாங்க இயலுமா? தகப்பனால் தாங்க இயலுமா? நல்ல இருந்த பிள்ளை பைத்தியமாக மாறி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி உமிழ் நீரெல்லாம் விட்டு விட்டு சொன்னார்கள். இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது ஹதீஸ்லே, யா அதுவல்லாஹ் உஹ்ருஜ் மின் ஹாதா இன்னி அப்துல்லா உஹ்ருஜ் யா அதுவல்லா அவ் கமா கால ஸல்லல்லாஹு. இந்த வார்த்தை சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ் உஹ்ருஜ் யா அப்துல்லா யா அதுவல்லா. இல்லைன்னா இன்னும் ஒன்று பதிவாக இருக்கிறது, இன்னி அப்துல்லா உஹ்ருஜ் யா அதுவல்லா, நான் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னொரு ரிவாயத்தில், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய விரோதியே, இந்த பிள்ளையுடைய உடம்பிலிருந்து வெளியேறிவிடு. உஹ்ருஜ் என்றால் வெளியேறி போறது. இந்த ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். சஹீஹான ரிவாயத். கண்ணியமானவர்களே, பிரயாணம் சென்று விட்டார்கள். யுத்தமெல்லாம் முடிந்து சஹாபாக்களோடு திரும்பி வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி காத்து கொண்டிருந்தார்கள். பிரம்மாண்டமான ஆட்டு தொகைகளோடு, செம்மறி ஆடுகளோடு, இனிப்பு பண்டங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆட்டை, அந்த பெண்மணியுடைய சந்தோஷத்திற்காக அந்த ஹதியாவை, கிஃப்டை மட்டும் எடுத்து, ஒரே ஒரு ஆட்டை மட்டும் எடுத்து சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் பாடம் நடத்தியது விளையாட்டுக்கல்ல. சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இதனை ஒரு யஹூதி நக்கலாக, ஏளனமாக வினவினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் கற்றுத் தருவார்களா? வாஷ்ரூம்ல எவ்வாறு உட்கார வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். பெட்ரூம் வரைக்கும் பாடம் நடத்தினார். கண்ணியமானவர்களே, ஷைத்தானிய பாதுகாப்பு நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். நோய் வந்ததற்கு பின்னால் நாங்கள் பல லட்சம், பல கோடிகளை செலவழிக்க தயார். சாதாரணமான ஒரு சுன்னச்சு, இதனை நாங்கள் செய்ய தயாரில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட துவாவை பாருங்க. இதெல்லாம் சஹீஹான ரிவாயத்தா இல்லையா? பெட்ரூம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கற்று தந்தாங்க. அதுவும் ஷைத்தானிய பாதுகாப்பு. ஒருத்தர் மனைவியோடு சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஓத வேண்டிய துவாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா வ கினா அஸாபன். எதற்கு இந்த துவா? யா அல்லாஹ், என்னையும் ஷைத்தானிய தீங்குகளிலிருந்து பாதுகாத்துட்டியா அல்லாஹ். இந்த சந்தோஷத்தினால் எங்களுக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை ஷைத்தானிய தீங்கிலிருந்து பாதுகாத்துட்டியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஏன் கற்றுத்தந்தார்? ஷைத்தான் அவ்வாறு என்னென்னவெல்லாம் செய்ய. கண்ணியமானவர்களே, ஷைத்தானுடைய தீங்கு மிக ஆபத்தானது, பொல்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலே தான் அணுவணுவாக பாடம் நடத்தினார்கள். எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் பெட்ரூமில், பாத்ரூமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் விசேஷமான ஒரு தன்மை தான், அதுவும் நீண்ட ஒரு டாபிக், அது எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்க மாட்டாது. இதே ஒன்று தான் ஷைத்தானிய பாதுகாப்புக்கு ரசூலுல்லாஹ் வீட்டை சுத்தமாக இருக்க வைத்த சொன்னார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லைலத்துல் ஜின் என்பதா. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு இரவு நேரம் பிரயாணத்தில் நாங்கள் பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ஆங்காங்கே தேடினோம், கதறினோம், பதறினோம், நடுநடுங்கினோம். இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அதிகாலையில் பார்த்தால் குகைக்கு கீழாலிருந்து வருகிறார்கள், ஒரு மடையடி வாரத்துக்கு கீழாலிருந்து வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்கு போனீர்கள்? நாங்கள் நினைத்தோம் அல்லாஹ் அவங்களை விண்ணுக்கு உயர்த்தி விட்டு, ஆனால் தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஜின்கள் என்னிடத்திலே
மார்க்கத்தை படிக்க நேரம் கேட்டிருந்தால் நான் அவர்களுக்கு கொடுத்த நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தலைவரை போல ஜின்களுக்கும் தலைவர். குர்ஆன் அவ்வாறு தெளிவாக சொல்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு என்ன சாப்பாடு என்ன வேணும், குர்ஆன் கற்றுக் கொடுத்தேன், உணவு கற்றுக் கொடுத்தேன், மஹ்காம் சட்டங்கள் கற்றுக் கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதிலே சொன்ன ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்தன்ஜூ பிர்ரௌசி வலா பில் ஐதாம் ஃபஇன்னஹு ஸாது இஹ்வானிக்கும் மினல் ஜின். உங்களுடைய இந்த முட்கள், கோழி, ஆடு, மாடு சாப்பிடுகிற இந்த இவைகளுடைய முட்கள் இருக்கிறதல்லவா, இவைகளை வைத்து நஜிசுகளை சுத்தம் பண்ணிவிட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அதை விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இவைகள் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய உணவு என்று சொன்னார். ஷைத்தானும் ஜின்களுடைய ஒரு இனம் தான். அதனை குர்ஆன் சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஓதிய சூரா கஹ்ஃபிலே ஃபஸஜது இல்லா இப்லீஸ கான மினல் ஜின்னி. யார் இப்லீஸ்? ஷைத்தான், ஜின். குர்ஆன் சொல்லுது. நான் சொன்னால் தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஜின்களிலே. வன்னா மின்னா ஸாலிஹூன் வ மின்னா தூன ذلك குன்னா தராயிக கிததா வன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காஸிதூன ஃபமன் அஸ்லம ஃபஉலைக தஹர்ரவ் ரஷதா. இது அல் குர்ஆன் சொல்லுது. ஜின்களிலே நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிம்கள், காஃபிர்கள், யஹூதி, நஸாரா எல்லாரும் இருக்கிறார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முட்களை கொண்டு நஜிசுகளை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட வேண்டாம். அதனால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இரவு நேரம் நாங்கள் தூங்குகிற பொழுது இந்த எச்சில் பாத்திரங்களை வீட்டில் வைத்து தூங்கிவிட வேண்டாம். ஏனென்றால் நல்ல ஜின்களும் அதனை சாப்பிட வரலாம், ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் சாப்பிட வரலாம். அது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, சஹீஹான ரிவாயத்தை மட்டுமே நான் அந்த மிம்பரில் ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் தீங்கிழைக்கையும் காரணமாக மாறலாம். எனக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் கிச்சன் போகலாம் வரலாம், அவர்கள் என்னுடைய மனைவி கிச்சன் போகலாம் வரலாம், ஆபத்து ஏற்படலாம். எனவே எங்களுடைய இரவு நேர கிச்சன் இருக்கிறது அல்லவா, அது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்களும் செய்கிற சில தவறுகள் என்னவென்றால், இரவு நேர கிச்சன்கள் சுத்தமாக வைப்பதில் ஆண்களுக்கு பெரிய ஒரு தவறு நடைபெறுகிறது. நாங்கள் லேட் நைட் தான் சாப்பிட வருகிறோம். பெண்களும் பகலெல்லாம் டயர்டாக இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வாறு வைத்துட்டு காலையில் பார்ப்போமே, சுபகளை பார்ப்போமே என்பதாக வைத்து விடுவார். எச்சில் பாத்திரங்கள் முட்களோட அது ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனாலே அதை போட வேண்டிய இடத்தில் போட்டு அதனை நஜிஸில் போடக்கூடாது, சுடுதண்ணிகளை அதன் மீது ஊற்றக்கூடாது. அதனை ரசூலுல்லாஹ் தெளிவாக யாருடைய உணவென்று சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் அது வெளியில் வைக்கப்பட வேண்டும், வீட்டுக்குள் வைக்கப்படக்கூடாது. ஷைத்தானிய பாதுகாப்புக்குண்டான முறைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாங்கள் சிறிய சிறிய விடயங்களை எல்லாம் பொடுப்போக்காக அலட்சியப்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை உதாசீனம் செய்துவிட்டு நாளை நோயாளிகளாக மாற, என்னுடைய பிள்ளைகள் நோயாளிகளாக பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல்களில் உறங்க, கண்ணியமானவர்களே, நாங்கள் அதற்கப்புறமா கை செய்தப்பட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நாங்கள் வாழ்க்கையில இந்த ரபியுல் அவ்வல்ல நாங்கள் இருக்கிறோம். ஒரே ஒரு சுன்னத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத். நாங்கள் ஆயுள் முழுக்க 24 மணி நேர சுன்னாவை பின்பற்ற வேண்டிய ஆக்கள். நாங்கள் உறுதியாக ஒரே ஒரு சுன்னத்து, குறைந்தபட்சம் ஷைத்தானிய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் எல்லா புறமும் தந்திருக்கிறார்கள். இதுதானே மாற்று மத மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பெட்ரூமுக்கு என்னத்துக்கு உங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்தணும், பாத்ரூமுக்கு வாஷ்ரூமுக்கு என்னத்துக்கு உங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்து, சாப்பிட்றதுக்கெல்லாம் முறையா, சாப்பிட்ற நேரத்திலே எல்லாம் துவாவா. கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷைத்தானிய பாதுகாப்புக்குண்டான எல்லா வழிகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா வழிகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் மோசமான ஜின்கள், அவர்கள் கெட்ட ஜின்கள், அவர்கள் காஃபிர் ஜின்கள். அவர்கள் குர்ஆன் காஃபிர் ஜின்கள் இஸ்லாத்திற்கு வந்த கதையெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. சூரா ஜின்னுடைய ஆரம்ப பகுதியிலே நிறைய விடயங்கள் குர்ஆன் பகிர்ந்திருக்கிறது எங்களோடு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எங்களுடைய தலைவராக, என்னுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நாங்கள் சாதாரணமான சுன்னத்து தானே என்பதாக நாங்கள் உதாசீனம் செய்தோம் என்றால் அது நாளை எனக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய பிள்ளைகளுக்கோ அது ஆபத்தாக மாறலாம். எனவேதான் நாங்கள் அணுவணுவாக சுன்னத்தை தேடி தேடி பின்பற்ற வேண்டிய நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னாவை 1447 ஹிஜ்ரியிலே இருக்கிறோம். நாங்கள் பின்பற்றுவோம், உறுதியான நியத் வைப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய மனைவிமார் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கணவன்மாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ்
அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்தவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு பொருளால், உடலால், உள்ளத்தால், துவாவால் உதவி செய்யக்கூடியவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்யும்படி வேண்டினார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. விசேடமாக இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்கள், உலக முஸ்லீம்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிய அல்லாஹ், அனைவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றியா அல்லாஹ், அனைவரையும் நாலாப்புறவும் பாதுகாத்திரியா அல்லாஹ், இஸ்லாமிய உம்மத்தை, இஸ்லாமிய சமூகத்தை உலகெங்கும் பாதுகாத்திரியா அல்லாஹ், பலஸ்தீனிய முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். பூனைக்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு காரணத்தால் சொர்க்கவாதி என்று அறிவித்த இஸ்லாமிய அல்லாஹ், அப்படியாப்பட்ட இஸ்லாத்தை கபூல் செய்தவர்களுக்கு இன்றைக்கு தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை அல்லாஹ். யா அல்லாஹ் கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்தில் குற்றவாளிகள் கூண்டில் இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் கலிமா சொன்னவர்களை பாதுகாச்சிரியா அல்லாஹ், ஈமான் உள்ளவர்களை நாலாப்புறமும் பாதுகாச்சிரியா அல்லாஹ், இந்தியா வாழ் முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், இலங்கை வாழ் முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த நாட்டில் நாங்கள் மாற்று மத மக்களோடு, பள்ளின மக்களோடு வாழ்கிறோம் யா அல்லாஹ், அவர்களோடு ஒற்றுமையாக நல்ல குணத்தோடு நல்ல அஹ்லாகோடு நடந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியவான்களாக நீங்களே ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை உலகத்தில் வாழ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ், தக்வாதாரிகளாக, முத்தகீன்களாக, அவுலியாக்களாக உலகத்தில் வாழ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் விசேஷமாக உன்னுடைய முஹப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பிடியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பிறந்த இருந்த மாதத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், உண்மையான முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷைத்தானிய பாதுகாப்புக்குண்டான வாழ்க்கை முறைகளை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களே அல்லாஹ், அதனை நாங்கள் சந்ததிகளாக பின்பற்ற எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை நிம்மதியாக வாழ வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாத பல விடயங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன யா அல்லாஹ். அது அனைத்தையும் நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். வீட்டுடைய தேவைகள், வாகனங்களுடைய தேவைகள், நகை நட்டுகளுடைய தேவைகள், ஆடைகளுடைய, உணவுகளுடைய தேவைகள், பெண்கள் ஆண்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். அனைத்தையும் ஹலாலான முறையில் நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். நிறைவேற்றி தர தகுதியானவன் நீ மட்டுமே அல்லாஹ். நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய வருமானங்களில், பிஸ்னஸ்களில் அபிவிருத்தியை, பரக்கத்தை, விசாலத்தை, விருத்தியை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணமாக வேண்டி இருந்தும் கூட யா அல்லாஹ் திருமணமாகாமல் இருக்கிற அவர்களுக்கு சாலிஹான ஜோடிகளோட திருமணம் நடத்தி வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை பல முசீபத்துகள், ஆபத்துகள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கண்ணூர்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். ஷைத்தானியத் நஃப்சானியத்தில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். சூனியங்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். பிறருடைய அநியாயங்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பிறருடைய குறைகளை எங்களோட கண்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குறைகளை பிறருக்கு காட்டிடாதே அல்லாஹ். கண்ணியமாக வாழ வைச்சிரியா அல்லாஹ். நாங்கள் அவைகளிலிருந்து தௌபா செய்து திருந்தி வாழ எங்களுக்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சந்ததிகளாக பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெருமை, பொறாமை, சண்டை, சச்சரவு இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பிறர்களை பற்றிய கண்ணியங்களை எங்கள் உள்ளத்தில் நிரப்பிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்த எத்தனை பேர் கபராளிகள் யா அல்லாஹ், அனைத்து கபராளிகளையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைத்து கபராளிகளையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை தூக்கி சுமந்தவங்க கபராளிகள் யா அல்லாஹ். நாங்க தூக்கி சுமந்த சிலர் கபராளிகள் யா அல்லாஹ். அனைத்து கபராளிகளையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தோட சுகமான வாழ்க்கையோட நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். செல்வ செழிப்பான வாழ்க்கையோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத, நோய் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வாழ்ந்தாலும், 200 300 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் என்றோ ஒரு நாள் உன்னை வந்து சேரவிருக்கிறோம் யா அல்லாஹ். இறுதி மூச்சை ஈமானோடும் கலிமாவோடும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். சுஜூதுல ருக்குல கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். தவாஃபுல சாயில கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். குர்ஆன் திலாவத்தோடு கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். தௌபா இஸ்திக்ஃபாரோடு கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய இறுதி மூச்சை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகமே பார்த்து பொறாமப்படுற மௌத்துகளாக எங்களை மௌத்துகளை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் திடீர் மௌத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆக்சிடென்ட்ல உடல்கள் சிதறுண்டு வஃபாத்தாகுவதிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணியமான மௌத்தையும் கண்ணியமான வாழ்க்கையும் தந்திரியா அல்லாஹ். கபரில் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய கேலிகளுக்கு லேசாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய ஏடுகளை வலதுகரத்தில் தந்திரியா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்திலே நபிமார்களை போல எங்களை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கொடூரமான
நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அதனை எங்களுக்கு ஹராமாக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழ எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدع فإن البدع تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. ألا فإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله واجملوا في الطلب وتوكلوا عليه إن الله يحب المتوكلين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أمين ما نزلت إليه من خير يا حي يا قيوم برحمتك أستغفر ربنا هب لنا من اللهم أخيك يا عبد الله أعوذ بك من شر اللهم خير وأسألك يا شر السعادة ذلك اللهم ارزقنا الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله سيد الخلائق والبشر وعلى آله وأصحابه مصابيح الغرر. عباد الله اتقوا الله من سماء اللغو وفضول الخبر وانتهوا عما نهاكم عنه وزجر. واعلموا أن الله أمركم بأمر بدأ فيه بنفسه وثنى بملائكته المسبحة بقدسه وثلث بكم أيها المؤمنون من برية جنه وإنسه. وقال تعالى مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد. ويا أيها الراجون منه شفاعة صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. ويا أيها المشتاقون إلى رؤيا جماله صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. خصوصا منهم اصل العريق سيدنا ابي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى الزاهد الابواب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القران سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى عسد الله الغالب سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنه وعلى ولديه سيدين ابي محمد الحسن وابي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعلى امهما فاطمه الزهراء رضي الله تعالى عنها وعلى عميه المعظمين عند الله والناس المطهرين من الدنس والارجاس ابي عماره الحمزه وابي الفضل العباس وعلى تمام الاشاره المبشره رضوان الله تعالى عليهم اجمعين صلاه وسلاما دائمين متلازمين الى يوم الدين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات المسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم احفظ الاسلام والمسلمين. اللهم انصر الاسلام والمسلمين. اللهم ايد الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمبتدعة واليهود والهنود والنصارى والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم شدد شملهم. اللهم مزق جمعهم. اللهم قلل عددهم. اللهم دمر ديارهم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.